டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தை நாளை நண்பகல் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, எதனால் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால்? டெல்லியில் உள்ள பாஜகவினுடைய தலைமை அலுவலகத்தை நாளை ஆம் ஆத்மி கட்சியினர் முற்றுகையிட உள்ளதாக தற்பொழுது டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக கடந்த சில நாட்களாக ஆம் ஆத்மியினுடைய எம்பி ஸ்வாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உதவியாளரால் தாக்கப்பட்ட நிகழ்வானது கடும் பரபரப்பை ஏற்படுத்தும் நிலையில் இந்த விவகாரத்தை பாஜகவானது தேவையற்ற வழியில் பூதாகரமாக்குகிறது. அதற்கு ஒரு பதில் சொல்லும் விதமாக பாஜகவுடைய தலைமை அலுவலகத்தை ஆம் ஆத்மியானது முற்றுகையிடும் என்ற ஒரு கருத்தை தான் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஆம் ஆத்மியுடைய தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். நாளை நண்பகல் இந்த முற்றுகை என்பது ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திலிருந்து பாஜகவுடைய அலுவலகத்துக்கு பேரணியாக சென்று இந்த முற்றுகை நடைபெறும் என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியினுடைய அலுவலகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் என்பது இரண்டுமே ஒரே சாலையில், அதாவது தீன்தயாள் உபாத்தியாய சாலையில் தான் அமைந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தலைவர்களும் இந்த ஒரு முற்றுகை போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்பார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இதை பிரதமருக்கு தான் தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு வீடியோவை தான் வெளியிட்டுள்ள என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அவர் தற்பொழுது வெளியிட்டுள்ளார். மிக முக்கியமாக ஜெயிலுக்கு தலைவர்களை, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களை ஜெயிலுக்கு அனுப்பிவிடும் பிரதமருக்கு இந்த ஒரு முற்றுகை போராட்டம் என்பது தகுந்த பதிலடியாக இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய அந்த வீடியோ காணொலியில் தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் அனைவருமே நாளை நண்பகல் 12 மணிக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த அலுவலகத்தில் இருந்து பாஜகவினுடைய அலுவலகத்திற்கு பேரணியாக சென்று பின்னர் முற்றுகை போராட்டத்தில் அங்கே ஈடுபடுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பு தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஆம் ஆத்மியுடைய தலைவர் அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய போராட்ட அறிவிப்பு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.